بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அஸ்ஸலாமு அலைக்கும். என் ராஜா காயல்பட்டிலிருந்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். திருக்குர்ஆனை ஓதுங்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று எல்லா உலமாக்களும் சுன்னத்து ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்களும் சொல்கிறார்கள். அர்த்தம் விளங்கி மொழிபெயர்ப்போடு ஓதுங்கள் என்று சொல்லும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. குர்ஆனில் அடிக்கடி நிறைய இடங்களில் அல்லாஹ்க்கு இணை வைக்காதீர்கள், என்னையே வணங்குங்கள், என்னிடமே உதவி தேடுங்கள் என்ற வாசகங்கள் இடம்பெறுகிறது. அர்த்தம் தெரிந்து ஓதினால் பெரும்பாலும் தர்கா கந்தூரி பக்கம் மக்கள் போக தவிர்த்திருப்பார்களே, ஏன் அர்த்தம் விளங்கி ஓதுங்கள் என்று சொல்வதில்லை? விளக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜாங்கிற சகோதரர் கேட்கிறார். அதாவது ஒரு எழுத்துக்கு குர்ஆன்ல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். சுன்னத்து ஜமாத்தாக்கள் இதை சொல்கிறார்கள். இதை மக்கள்கிட்ட ஆர்வம் மூட்டி பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி செய்கிற காரணத்தினால அர்த்தம் விளங்காமைய மக்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்கள் தவிர அர்த்தம் விளங்கி சிந்தித்து ஓதுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அர்த்தம் தெரியாம ஓதுனால இந்த கூலி கிடைக்குமா? அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா தான் கிடைக்குமா? அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்கள் என்று நாம் ஏன் சொல்லுவது இல்லை? அப்படி சொல்லி இருந்தா இன்னைக்கு எவ்வளவு சீர்கள் எல்லாம் மூழ்கி கிடக்குறாங்களே, அவங்க எல்லாம் அந்த குர்ஆனை அர்த்தம் தெரிஞ்சு ஓதிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுவே அவங்களுக்கு தவற உணர்த்தி இருக்கும். இந்த சிறுக்கு விதத்துல வந்திருக்காது. இதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இந்த சகோதரருடைய கேள்வி. குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அர்த்தம் தெரிஞ்சால் நன்மை என்ற கருத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. குர்ஆனை ஓதுனா நன்மைங்கிறம அர்த்தமே தெரியாவிட்டாலும் அல்ஹம்துன்னு ஒருத்தன் சொன்னானேயானால் அவன் அரபி மொழி அறியாதவனா இருந்தாலும் சரி, குர்ஆனை ஓதும் போது அல்ஹம்து சும்மா இருந்து போற போக்கில் சொல்றது இல்ல. குர்ஆனை ஓதும் போது அதில் அல்ஹம்து இல்லாஹி ஓதுனானேயானால் அல்ஹம்து சொன்னதற்கு 5 நன்மை கிடைச்சிரும். ஒவ்வொரு எழுத்துக்கு 5 நன்மை கிடைச்சிரும். அதுதான் அர்த்தமே தவிர அதனுடைய மீனிங்கு கருத்தை எல்லாம் விளங்கி ஓதுனா தான் இந்த நன்மைன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, எந்த ஹதீஸை இதுக்கு ஆதாரமா காட்டுகிறார்களோ அந்த ஹதீஸில் இருந்த இந்த கருத்தை விளங்க முடியும். எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லா, யார் அல்லாஹ்வுடைய கிதாபிலிருந்து வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃப்னா எழுத்து, ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ ஃபலஹு பிஹி ஹசனா, அவருக்கு ஒரு நன்மை அவருக்கு இருக்கிறது. ஒல் ஹசனத்து, நன்மை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னால் பி அஷ்ரி அம்சாலிஹா, அது 10 மடங்காகும். 10 நன்மை. ஒரு எழுத்து ஒரு நன்மை. ஆனா அல்லாட்ட ஒரு நன்மைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா 10 நன்மை என்று சொல்லிவிட்டு இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இது கருத்தை விளங்கி ஓதுறதா கருத்து விளங்காம ஓதுறதாங்கிறது தெளிவா இல்லை. ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்கிறது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, லா கூலு, நான் சொல்லவில்லை, சொல்ல மாட்டேன், அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் 3 சேர்ந்து ஒரு ஹர்ஃபுன் நான் சொல்ல, அது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் நீங்க சொன்னீர்களேயானால் அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்துன்னு 3 எழுத்தாகிவிட்டது. 3 எழுத்துக்கு 3 நன்மையை கொடுத்து அதை 30 மடங்காக ஆக்கி 30 நன்மையா தருவான்லான்னு விளக்கிட்டாங்க. இப்ப இந்த சொல்ல தான் நமக்கு விளங்குறது, அர்த்தம் தெரிஞ்சு ஓதினால்தான் இந்த நன்மைன்னு இது கருத்து கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் உதாரணம் காட்டுறாங்க. அலிஃப் லாம் மீம் அர்த்தம் யாருக்கு தெரியும்? அலிஃப் லாம் மீம் ரசூல் அல்ஹம்து உதாரணம் காட்டியிருந்தா அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு சொல்லு கிடையாது. அது அல்ஹம்து ஒரு சொல், அல்ஹம்துங்கிறது அது ஒரு சொல்லு, லில்லாஹின்னா அது ஒரு சொல்லு, பிஸ்மின்னா அது ஒரு சொல்லு, ரஹ்மான்னா அது ஒரு சொல்லு. அலிஃப் லாம் மீம்ங்கிறது அலிஃப் லாம் 3 எழுத்துன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அலிஃப் லாம் மீம்னா என்னது? அலமன்னு படிச்சீங்கன்னா அது ஒரு சொல்லு. அப்படி இல்லாம சானா மானா தானாண்டா என்னது? அது சொல்லா? சானா ஒரு எழுத்து, மானா ஒரு எழுத்து, தானா ஒரு எழுத்து.
ஏபிசின்னு அது ஒரு சொல்லா? ஏ ஒரு எழுத்து, பி ஒரு எழுத்து, சி ஒரு எழுத்து, 3 எழுத்துன்னு அர்த்தம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல அர்த்தம் தெரியாம ஒரு கருத்துக்காக வேண்டி போடப்படுதல் அலிஃப் லாம் மீம், காஃபு, நூனு, காஃபு, ஹா, யா, ஐன், சா, இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வகையை சேர்ந்த அலிஃப் லாம் மீமை சொல்லிவிட்டு இந்த அலிஃப் லாம் மீம் ஒரு ஹர்ஃப்னு நினைக்காதீங்கங்கறாங்க. அப்ப அலிஃப் லாம் மீம் ஒருத்தன் ஓதுனான்னு சொன்னா அர்த்தம் தெரிஞ்சு எவன் ஓதுவான்? யாருக்கு தெரியும் அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அது என்னங்கிறது நம்ம நினைஞ்சிருக்கோம், வேற இடத்துல விளக்கி இருக்கிறோம் அலிஃப் லாம் மீம் என்னன்றது. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, அர்த்தம் தெரியாமல் அல்லாட்டுன்னு வந்துச்சுல, அந்த வகைக்கு ஒரு பரக்கத்து இருக்குது. நீங்களா ஒரு மனிதனா ஒரு சொல்ல சொன்னீங்கன்னா அதை போய் ஓதுறதுல பரக்கத்து இல்லை. அல்லாட்டிலிருந்து வந்த ஒரு வார்த்தையா இருக்கும் பொழுது அதை நம்ம திரும்ப போடும் பொழுது அல்லாட்டுன்னு வந்த சொல் என்ற காரணத்திற்காக வேண்டி அதுல ஒரு கூடுதல் ஒரு பவர் இருக்கிறது, அதுல ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது என்ற அடிப்படை அதெல்லாம் தான் ஓதி பார்க்கலாம் இருக்கு இல்ல, அது மாதிரி உள்ளதான அதெல்லாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அலிஃப் லாம் மீமை உதாரணம் காட்டியிருக்கிறதுனாலையும் இந்த ஹதீஸில் சொல்வது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க அர்த்தம் தெரியாம ஓதுனால் நன்மை தான் சொல்லுகிறது. ஆனால் இதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சகோதரர் கேள்வி கேட்கிற மாதிரி குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இதையும் சொல்ல வேண்டும். இது மட்டும் குர்ஆனை பற்றி சொல்லப்படல, வேற என்ன சொல்லுகிறது? அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது உள்ளங்கள்ல எதுவும் போட்டிருக்குதா அப்படின்னு நல்லா கேட்கிறான். குர்ஆனை சிந்திங்கன்னு சொல்றான். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, விளங்குவதற்கு குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம். இப்போ ஹல்மி முத்தக்கிர், அதை சிந்தித்து பார்ப்போர் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப குர்ஆன் என்பது படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் கருத்தை உணர்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் உள்ள ஒரு வழிகாட்டு நெறிதான் குர்ஆன் என்பது. அதையெல்லாம் செஞ்சோம்னா அது கூட நன்மை கிடைக்கும். அதுக்கு நம்பர் சொல்லி தரவில்லை, 10 1க்கு 10ன்னு சொல்லி. இதுக்கு நன்மை இருக்கும்போது அதை ஓதி விளங்கி செஞ்சால் அது உயிரோட்டமான ஒரு குர்ஆனுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவமா இருக்கிறதுனால அதுக்கு அல்லாஹ் நாடிய அளவுக்கு நன்மையை தருவான். ஆனால் நம்ம உலமாக்கள் குர்ஆன் ஓதுவதுடைய சிறப்பை சொல்லும் பொழுது உள்ளதான் சொல்றாங்க, இதை மட்டும் சொல்லக்கூடாது. இதை சொல்வதோட இப்படி ஓதுனா நன்மை இருக்குது, இதையே நீங்கள் பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிஞ்சு ஓதினீர்களேயானால், ஓதி அதை சிந்தித்தீர்களேயானால் அதுக்கு அல்லாஹ் கூடுதலான நன்மை தருவான். ஏன்னு கேட்டா அவன் சிந்திக்க சொல்றான், அவன் எதை வலியுறுத்துகிறானோ அதை செய்யறதுக்கு நன்மை இல்லாம ஆக்குவானா? அவன் தான் வலியுறுத்துறான் சிந்திக்க சொல்லி. சும்மா கண்ணை மூடி படிச்சுட்டு போங்கன்னு உங்களுக்கு சொல்லல. அப்ப சிந்திக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அதை ஒரு பயனற்றதாக அல்லாஹ் ஆக்குவானா? ஆக்க மாட்டான். அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது இதுகளையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்லி இருந்தால் இந்த சகோதரர் சொல்ல மாதிரியான பல சிறுக்கு விதத்துக்கு அழிஞ்சுதான் போயிருக்கும். நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ கியாம நாள் வரைக்கும் அழைச்சாலும் செவிவர மாட்டார்கள் அப்படின்லாம் ஒரு வசனத்தை அவனை அர்த்தம் தெரிஞ்சு படிச்சான்னு வைங்க, அவன் எப்படி தர்கா இதெல்லாம் வச்சிருப்பான்? அது சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கிறது. அதனால குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது நீங்க சொல்ற ஒரு அறிவுரையை ஏற்றுக்கொண்டு யார் சொன்னாலும் எழுத்துக்கு நன்மை என்பதை நீ உள்ளது அதையும் சொல்லுங்க. அதை சொல்வதோட இதெல்லாம் குர்ஆன் எதுக்கு அருளப்பட்டுச்சு? ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்டுச்சுங்கிறான்ல. எப்ப வழிகாட்டு? மொழி தெரியாம ஓதுனா வழிகாட்டுமா? அர்த்தம் விளங்குனா வழிகாட்டுமா? விளங்குனாத்தான் வழிகாட்டும். அப்ப வழிகாட்டிங்கிறான், பயானுங்கிறான், மக்களுக்கு தெளிவுபடுத்துவது என்று சொல்லுகிறான். அப்ப அந்த மாதிரி இருள்ல இருந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு போங்கிறான். இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு எப்படி கொண்டு போவோம்? அர்த்தம் தெரிஞ்சாதான் கொண்டு போவோம். சும்மா அரபில ஓதுனா கொண்டு போகாது. அப்ப அந்த மாதிரி குர்ஆனை பத்தி உள்ள விஷயம் இருக்கிறது. அதுகளை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இந்த ஒன்றை மட்டும் சொல்றது நல்லது இல்லை அப்படிங்கிற அவருடைய கருத்து சரியான கருத்துனா வழி முடியும், அவ்வளவுதான்.